வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இயர்ஃபோன்ஸை பற்றி தாங்க. வேற லெவல் டீலுங்க போன வாரம் ஆட்டம் தான் எல்லாரும். இதுக்கு வேலை இல்லாமல் போச்சு. அது ஆணியில் மாட்டிடலாமா? சரி, ஆக்சுவலாக என்னன்னா டைப் சி ஓப்போவோட ஒயர்டு இயர்ஃபோன்ஸுங்க. ஆமாம், இது என்னன்னா இதுல ரெகுலர் பிரைஸ் 199ங்க. ஆனா ஒரு 2-3 வந்துச்சு. ஆனா கொடுமை என்ன தெரியுமா ப்ரோ, 199 வாங்கினா 250 கிடைக்கும், அது 249 கிடைக்கும், இன்க்ளூடிங் 50 ரூபா ஷிப்பிங் சார்ஜ். ஆமா ஆமா, நான் எங்க அம்மாக்கு வாங்கி கொடுத்தேன், இதே தான் வச்சிருக்காங்க அவங்க ஐக்கு போனுக்கு சூப்பரா யூஸ் ஆகுது. ஏன்னா இப்போ நானும் வந்து நம்மளால தான் குரூப்ல போட்டாரு, ஆமா ஏங்க 99க்கு அவைலபிளுங்க அப்படின்னு போட்டாரு. சரி ஓகே, 99க்கு தானே, நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? ஏன்னா நம்ம மக்களும் நிறைய பேர் டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் கேக்குறீங்க, அதுவும் என்ன பர்பஸ்ங்கிறத வந்து இப்போ நம்ம கன்க்ளூட் பண்ணிடலாம், இது எதுக்கு செட் ஆகுங்கிறது. பிளஸ் இதுல பாக்ஸ்ல பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல இயர்ஃபோன்ஸ் இருந்தது ப்ரோ. இது வந்து ஓபன் ஸ்டைலுங்க. ஆமா, அந்த காது வலிக்குது, காது அடைக்குதுன்றவங்களுக்காகவே இது செஞ்சது. இந்த ஆப்பிள் ஏர்பாட்ஸ் இருக்குல்ல, இயர்பாட்ஸ் அந்த மாதிரி டைப், அந்த மாதிரி ஆனா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. ஆமா, எங்க அம்மாவுக்கு வந்து அந்த அதுனா அந்த இயர் டிப்ஸ் போட்டு பார்த்தா அவங்களுக்கு காது வலிக்கும், தலைவலிக்குது அப்படின்னுவாங்க. அவங்களுக்காகவே தான் இதை வாங்கினேன் நான். உங்க எல்லாருக்காகவும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா, இது வந்ததுமே எடுத்து காதல மாட்டினதுதான். இப்போ டைம் என்ன ஆகுது? ஓகே, 6 மணி ஆகுது. நீங்க வரும்போது தான் நான் கழட்டினேன்னா, மாட்டினது வந்து 3:30க்கு மாட்டினேன். சரியா, இருக்கிறதே தெரியாதுங்க, வெயிட் லைட். எக்ஸாக்ட்லி, ரொம்ப லைட் வெயிட், சத்தியமா இருக்கிறது தெரியல. மெயினா உங்களுக்கு காது அடைக்காதுங்க, சோ அதனால அந்த ஸ்வெட் ஃபார்ம் ஆகாது காதுக்குள்ள. அது இருந்தா தான் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், இயர்பட்ஸ் மூவ் ஆவறது இல்ல ஒரு மாதிரி ஈரமா இருக்கிற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் அப்பதான் அந்த பிரச்சனையே இல்ல. ஆமா, இதுல ஹைலைட் என்னன்னா, இந்த இயர்ஃபோன்ஸ் ஃப்ரண்ட்ல போட்டிருக்கான், சைடுல ஓப்போ, இன்னொரு சைடுல வந்து ஓப்போ ஹாஃப் இன் இயர் கரெக்ட் இயர்ஃபோன்ஸ் போட்டிருக்கான். ஸோ மற்றபடி வந்து இங்க என்ன போட்டிருக்கு, ஓப்போ மொபைல் டெலிகம்யூனிகேஷன். அது ப்ராடக்ட் வந்து MH166. ஓகே, பிளாக் கலர் இருக்கு நம்மகிட்ட. டைப் சி 32, அதான் இம்பிடன்ஸ் 32 ஸ்பீக்கர். ஓ 14.2 mm டிரைவரா? பெரிய டிரைவர் தான், பெரிய டிரைவர் தான் ப்ரோ. ஆனா இதுல என்ன இருக்குல்ல, இதுல பேஸ் பூஸ்டடா இல்ல ப்ரோ. இதெல்லாம் அந்த இது ப்ரோ பேலன்ஸ்டா இருக்கும் ப்ரோ. பேலன்ஸ்டா தான். எப்படி நம்ம அந்த AKG IM இருக்கு பாத்தீங்களா, IM மாதிரி டைப் தான் இதெல்லாம். அந்த மாதிரி டியூனிங் தான். சொல்ல போனா கொஞ்ச நேரம் முன்னாடி கூட நம்ம ஒரு மானிட்டர், ஓப்போவோட பட்ஸே ஆடியோ ஃபைல் தானே, எல்லாரும் அதுக்காக தானே வாங்குறாங்க ஓப்போவே. உண்மைதான். பேஸ் வேணும்னா தலைவன் OnePlus இருக்காங்க, தெரிக்க விடுவான். அதுலயும் கூட நீங்க பேஸ் டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரொஃபைல், அப்ப வாங்குறதே வேஸ்ட். எனக்கு பேஸ் வேணுன்றதுக்காக தான் OnePlus வாங்குறேன் நான். கரெக்ட் தான், வேணும்னா நீங்க அதை டிசேபிள் பண்ணிக்கலாம். சரி ஓகே, ஸோ மொத்தம் வந்து இது மேசிவா இருக்கு. ஓகே, 150 ரூபாய்க்குலாம் நோ கிராஸ் கொஸ்டின்ஸ். வேற லெவல். நான் 199 வாங்குனதே எனக்கு ஒர்த்தா தாங்க இருந்துச்சு. நான் இதுல வந்து ஜாலியா யூஸ் பண்ணிட்டு ஃபோன் கால் பேசினேன், சூப்பர் ஃபோன் கால் குவாலிட்டி. ஆமா, 20 to 30 km ஸ்பீட்ல போகும்போது எஸ்ஆர் கிட்ட ஃபோன் மேனுஃபேக்சரும் வந்தாலே கொஞ்சம் மைக் எல்லாம் கரெக்டா பண்றாங்க, நல்லா வயர்ட்ல நல்லா பண்றாங்க. சரி, என்னடா எப்பறா கேக்குதா? நல்லா சூப்பரா இருக்கே. சரி ஓகே, நான் இப்ப ஃப்ரீயா விடுறேன் கீழே. ஆனா லுக்கிங் குட்டுங்க. ஆனா உங்களுக்கு இப்ப வந்து உங்களை சுற்றி வந்து எந்த சவுண்டுமே இல்லையா? இப்ப வந்துட்டு லைட்டா அப்படியே வந்து இதாகுதுங்க. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், பிராக்டிகலா அதான் வாய் பக்கத்துல வச்சு பேசுறேன். இப்போ ஓகே. அதான் உங்க சம்டைம்ஸ் வந்து நம்ம மைக்லயே இடிச்சிருவோம்ல. ஆமா, அப்போ ஒரு நாய்ஸ், அந்த நாய்ஸ் ஷர்ட்ல இடிச்சிட்டு இருந்திருக்கோம். இப்ப பாரு, நான் திரும்ப நார்மலா நம்ம அந்த வாய் கிட்ட வச்சு எப்பயும் வயர்ட் ஹெட்போன்ஸ் எல்லாம் பேசுவோம் இல்லையா, அப்படி பேசுறேன். ஆனா வண்டி ஓட்டிக்கிட்டே பேசுறேன், காத்தடிச்சு. ஆமாடா, நான் இவ்வளவு நேரமா வண்டி ஓட்டிட்டு தான்டா பேசுறேன். ஏங்க நான் இல்ல, இத லிசன் பண்றவங்க கூட நம்ப மாட்டாங்க நீங்க வண்டி ஓட்டுறீங்கன்னு சொன்னா. பரவாயில்ல. அப்போ இந்த ஒயர்ட் ஹெட்போன்ஸ வந்து மக்கள் யாராவது யூஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையா மூவ் பண்ணாங்கன்னு வைங்க, சைக்கிள்லயோ நடந்து போகும்போதெல்லாம் அசால்ட் பண்ணலாம் போல இருக்கு. வேற லெவல்ல கால் பேசலாம். ரைட், அப்போ பக்கா மாஸ் பெருசா எதுவுமே இல்லையா? அதுவும் இப்பெல்லாம் என் வாய் பக்கத்துல இருக்கல, நான் கீழே விட்டுட்டேன். குட் நல்லா இருக்கு ப்ரோ. இதோட மேசிவ் ஒருத்தர் இருக்கான், அங்க இருக்கான் பாருங்க, EDX ப்ரோ. ஆமா, அவன் மைக்கு மேசிவா இருந்தது, அவன் மைக்கும். இதெல்லாம் நல்லா பண்றாங்க, IEMல இருக்குன்னா நல்ல விஷயம் தாங்க. ஆமாங்க. சோ இந்த மாதிரி எல்லாருமே வர நல்லா பண்றாங்க. மறுபடியும் இது எப்படி இருக்குன்னா, ரீபர்த் ஆஃப் வயர்ட் ஹெட்போன்ஸ் மாதிரி. உங்களுக்கு வந்து இப்ப நார்மலா TWSல தான் 3 மைக் இருக்கு. உங்களுக்கு நான் கால் குவாலிட்டி 6 மைக் வச்சுக்க அப்படின்னாங்க. இப்ப வந்து என்ன பண்றேன், நான் உங்களுக்கு சிங்கிளா ஒன்னு கொடுக்குறேன், ஆனா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. சோ அது ஓகே. அடுத்து என்னன்னா, இந்த டிசைன் சூப்பரா இருக்கு, கம்ஃபர்ட் செம்ம, மெயினா கம்ஃபர்ட்டுங்க, வேற லெவல் கம்ஃபர்ட். வெயிட் சுத்தமா இல்ல. இந்த மாதிரி தான் வந்து நிஜமாவே எனக்கு ஒரு இன்னியரே எனக்கு இப்படி ஒண்ணு வேணுங்க. ஓகே, இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, AKG டியூன்டு சாம்சங் இருக்கு இல்லையா நம்ம, அதோட இது வெயிட் இல்ல. OnePlus 3 Pro இல்லாம நார்மல் மாடல் இப்படி தான வந்துச்சு. வெயிட் பாருங்க ப்ரோ. ஆமா கரெக்ட். என்னையா எங்க இருக்குன்னே தெரியலையா அவருக்கு. நீங்க கனெக்ட் நீங்க மாட்டி பாருங்களேன். சேம் இயர்பாட்ஸ் கான்செப்ட்ங்க, ஆப்பிள் அதேதான். JDA மாறிடுவோம், வெள்ளை கலர் ஹெட்ஃபோன் போட்டோம்னா மாஸ்டர் JDங்க. ஸோ மெயினா இப்போ டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
நமக்கு வந்து இதுல எப்படி ப்ளே ஆகுதுன்னு தான். அப்போ பிக்சல்ல ஒர்க் ஆகாதா? சைனீஸ் தானே ப்ரோ? பிக்சல். ஓ இது பிக்சலா? எப்படி ஃபர்ஸ்ட் பிரைம் ப்ராப்ளம். இதுல ஒர்க் ஆகலையா? இப்போ சாம்சங். டேய் இது என்னடா ரியல்மி பட்ஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? ரியல்மில ஒன்று இருந்தது ஞாபகம் இருக்கா? என்ன அவர் வைப் பண்ணாம இவர் பக்கத்துல இருக்கிற வைப் பண்றாரு. ஒன்லி சைனீஸ்ங்க. ஐ அம் வெரி வெரி சாரிங்க. சரி ஓகே, இல்ல நல்லது தானே. இவன்ல ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். இவன்ல ஒர்க் ஆகுதான்னு பாப்போம். இவன்ல ஒர்க் ஆச்சுனா கூட சூப்பர். ஒர்க் ஆகுது இன்ஃபினிக்ஸ். சைனீஸ். ஏங்க இவன் சைனீஸ்லாம் இல்லைங்க, நான் வந்து சைனீஸ் தான். நானும் சைனீ தாங்க அப்படின்னு சொல்லுவான். ஓகேயா? இதுல ஒர்க் ஆகுதா? இது இன்ஃபினிக்ஸ்ங்க. அதுல ஒர்க் ஆகுது. இதுலயும் ஒர்க் ஆகுது. ஷாமில ஒர்க் ஆகும். எல்லா சைனீஸ்லயுமே ஒர்க் ஆகும். ஸோ அதான் ஆக மொத்தம் ஃபோன் காலுக்கு அல்ட்டியா இருக்கு. உங்ககிட்ட இருக்கிற ஃபோன் வந்து சைனீஸ் ஃபோனா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக நீங்க இதை வாங்கிக்கலாம். மற்றபடி உங்ககிட்ட வந்து ஒரு பிக்சலோ இல்லாட்டி ஒரு சாம்சங்கோ இல்லைன்னா ஒரு ஆப்பிள் ஐஃபோனோ இருந்ததுன்னா கிராஸ் காம்பேட்டபிலிட்டியோட வேணும்னா ஷாமில டைப் சி இருக்கு. 600 ரூபாய்க்கு வரும். ஆஃபர் டைம்ல ஆஃபர் டைம்ல இது ப்ரோ அந்த டைப் சி தான். அது வந்து 499 தான் கிடைக்குது. 400 கூட வரும். நான் 499 பார்த்தேன் லாஸ்ட் Amazon. இப்போ நான் பாக்கும்போது 599 இருந்தது ப்ரோ. அது வந்து எல்லா ஃபோன்லயும் ஒர்க் ஆகுங்க. பிக்சல், சாம்சங் எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகும். ஓப்போன்றதுனால அவனுங்க சைனீஸ் ப்ரொப்ரைட்டரி தான். ஓப்போ, விவோ எல்லாத்துலயுமே ஒர்க் ஆகுது. ஷாமிலயும் ஒர்க் ஆகுது. நட்டுல வச்சேன்னு நினைச்சேதா? எஸ். இன்ஃபினிக்ஸ்ல ஒர்க் ஆகுது. அதாவது லட்டுல வைக்கிறதுக்கு பதில் இவர் வந்து நட்ல வைக்கிறேன்னு சொல்லி லட்லயே வச்சிட்டார். டேஸ்டியா இருக்கு அப்படின்னு சாப்பிட்டு லைட்டா ஒரு டவுட் இருந்துச்சு. அப்பன்னு எடுத்து பிக்சல்ல சொருவுடா அப்படின்னு சொல்லி பார்த்தா வெளியில பாருது. எல்லாரும் வைப் பண்ணுங்க. எதுக்கு ஒருத்தருக்கு மட்டும்? ஆமா எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. அனைவரும் சமம். ஆமா. சோ ஆக மொத்தம் வந்து பாக்ஸ்லயும் வேற எதுவுமே இருக்காதுங்க. வெறும் இந்த இயர்போன்ஸ் மட்டும் தான். ஏன்னா உங்களுக்கு இதுல இயர் டிப்ஸும் கிடையாது, எந்த கான்செப்டும் எதுவுமே இல்ல. சோ சிம்பிளா முடிஞ்சிடும். அதேதான். அதனாலதான் உங்களுக்கு 100 ரூபாய்க்கு கொடுக்க முடியுது ஆஃபர் டைம். ஆமா. சோ ஓவராலா வந்து இது ஒரு நல்ல வீட்ல யாராச்சும் சைனீஸ் போன் கண்டிப்பா யாராவது ஒருத்தராவது வச்சிருப்பாங்க. அவங்க அப்படி வாங்கி உங்களுக்கு யூஸ் ஆகலன்னா வீட்ல இருக்கவங்க கொடுத்துருங்க. எனக்கு தெரிஞ்சு ஏன்னா குவாலிட்டியுமே நல்லா தாங்க இருக்கு. எல்டர்ஸ்க்கு தான் பெஸ்ட். அவங்கள முதல்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லணும். கரெக்ட். ஓவரா வர சீரியல் பாக்குறதுக்கு எல்லாம் காதுல ஹெட்போன்ஸ் மாட்டிட்டு சுத்திட்டு இருக்காங்க. ஆமா. நெக் பேண்ட் சன் நெக்ஸ்ட் இது பண்ணிடுறாங்க, ரீசார்ஜ் பண்ணிடுறாங்க ப்ரோ. அலப்பறதா சன் நெக்ஸ்ட்ல ஃபுல்லா வீடியோ வருது. டிவில வரதுக்கு முன்னாடியே எல்லாம் சில இது வருது. அத வேற வந்து பில்டப்பா சொல்றாங்க. ஏன் அது சீக்கிரம் வந்தா எனக்கு என்ன? அப்படிதான் எனக்கு இருக்கு. கார்டு பேத்திக்கிட்டு. சரிங்க. ஸோ அவங்க மொத்தம் வந்து யாரெல்லாம் சைனீஸ் ஃபோன்ஸ் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு செட் ஆகும். கால்ஸும் அவுட்டோர்ல நல்லா இருந்தது. பட் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கிறது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கு. அது அனலாக் டு டிஜிட்டல், டிஜிட்டல் டு அனலாக் பிரச்சனை. அது அது ஒரு பெரிய கூத்து. ரைட்டுங்க. தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா இருக்கும். சிவபரணி பார்க்கலாங்க. பாய்.